அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி மாசத்துல 2 நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வெள்ளை உடையோட தான் இங்க வரணும். இங்க வந்துட்டு பெண்களுக்கு உடை இல்ல கலர் ட்ரெஸ்ல வரோம்னு சொன்னா உபதேசம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வர்றவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வந்துருங்க, வெள்ளை துணியோட வந்துருங்க. ஒரே நாள் கொடுக்கறோன்றதுனால காலையில 6, 5:30, 6 மணிக்கே எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால இங்க யாரும் பெண்கள் ஆண்கள் யாருமே இரவுல தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பா பெண்கள் காலையில வந்தா உபதேசம் வாங்கணும், முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால இங்க யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்க ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வர்றவங்க காலையில எவ்வளவு சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கணுன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ள இங்க வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்ல மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்க புறப்படணும், இங்க தங்க கூடாது. இந்த விஷயத்த முழுமையா மனசுல வச்சுக்கிட்டு வாங்க. அதனால இங்க அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனா எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்ல. ஏன்னா நாங்களே இங்க யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடிச்ச உடனே லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்து இருக்கும். அதனால யாரும் இங்க தங்கறதுக்கு அலௌடு இல்ல. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்படணும், காலையில வந்தா சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்ட திட்டங்கள்ல நம்ம ஆசிரமத்துல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க. கேள்வி கேட்டு இந்த பதில் சொல்றதால எல்லா மக்களும் என்ன இப்படி ரொம்ப சீப் ஆயிட்டேன். நான் இது வரைக்கும் இந்தியாவில் போய் யாரும் குருமார்களை சந்திக்கவே முடியாது. குருமார்களை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி அவன் என்னைக்கு வர சொல்றான்னா அன்னைக்கு தான் போகணும். இங்க சீடர்களோட குரு இருக்கிறது என்னுடைய முட்டாள்தானம்னு நினைக்கிறேன் நான். அது இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்றத வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு பத்துக்கு போன் பண்ணிட்டு சாமி எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்றான். அவ்வளவு சீப்பா ஆகி போச்சு. இங்க சீடர்களுக்கு மட்டும்தான் நான் பதில் சொல்லணும், அது என் கடமை. ஆனா போறவங்க வரவனுக்கெல்லாம் பதில் சொல்றது என் வேலை இல்லை, அது என் கடமையே இல்லை. அதனால கண்டவங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்காதீங்க. இனிமேல் போன்ல கூட தயவு செய்து இங்க யாரும் கேள்வி கேட்க கூடாது. ரெண்டாவது இங்க உடம்பு சரியில்லை, என் பொண்டாட்டி செத்து போச்சு, என் புருஷன் செத்து போயிட்டாரு, அதுக்கெல்லாம் இங்க உனக்கே தெரியல, உன் புருஷன் செத்து போது உன் பொண்டாட்டி செத்து போது எனக்கு எப்படி தெரியும்? இது மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளை தயவு செய்து என்ன கேட்கறத நிறுத்திக்கோ. அறிவுபூர்வமா உபதேசம் வாங்கியிருந்தா தெய்வத்தை பத்தி சந்தேகங்கள் கேட்டா சொல்ல வேண்டியது என் கடமை. உன் வீட்டுல இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் சொல்றது என் வேலை இல்லை. அதனால அந்த மாதிரியான தயவு செய்து அந்த கேள்விகளை நிறுத்திங்க. இனிமேலாவது அது மாதிரிலாம் கேட்காது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மாதிரிலாம் அது என்ன ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டுமா நம்மன்றதை என்னை பத்தி நான் யோசிக்க வேண்டியதாகி போச்சு. மக்களை அறிவு தெளிவு பண்ணணுன்றதுக்காக நான் இங்க உட்கார வச்சு பேசினுக்கிறேன். அவன் வீட்டுல தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துக்கின்னு எனக்கு ஒரு கேள்வின்றான். நேற்று வேலூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், திடீர்னு சாமி எனக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்கன்றான். இதுவா என் வேலை? அதனால இனிமேல் அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் மறந்துடுங்க. உபதேசம் வாங்கினா கடவுளை பத்தி கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவேன். உன் வீட்டு கஷ்டம் புள்ள போந்து பொண்ணு போந்து புருஷன் போந்ததுக்கெல்லாம் வேலை எந்த இல்லை. அது
உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணுமே தவிர என்ன வந்து இங்கே வைத்தியசாலை இல்லை, இது ஆன்மீகம். அதனால அந்த மாதிரி கேள்விகளை மட்டும் கேளுங்க, கண்டபடி பேசாதீங்க. என்னப்பா சொல்லுப்பா. என் பேர் மனோகரன் சாமி. என் பேர் மனோகரன் சாமி. சரி. விழுப்புரத்துலேருந்து வரேன். 2 பாடம் விழுப்புரத்துலேருந்து வரேன் சாமி. திபெத்தா? விழுப்புரம் மேடம். விழுப்புரம் சாமி. ஆமாம், 2 பாடம் வாங்கியிருக்கேன் சாமி. சரி. உங்ககிட்ட ஒரு தகவல் கேட்கலான்னு வந்திருக்கேன் சாமி. ஒரு சின்ன கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கேன் சாமி. என்ன கேள்வி? இப்போ வந்து இந்த பாடத்தில் வந்த பிறகு நான் வந்து வழக்கறிஞராக தொழில் பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில். சரி. உங்ககிட்ட இந்த பாடம் எடுத்த பிறகு தொழிலையும் சரி, எனக்கு இருந்த ப்ரெஷர்லையும் சரி, நிறைய மாற்றங்கள் வந்தது. அதன் மூலிமா நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது. சரி. இந்த பாடத்தில் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு அமைதி கிடைச்சிது. சரி. ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது. ஐயா கிட்ட கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஐயா சாமி வந்திருக்கிறேன். இது உங்ககிட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு எனக்கு இன்னும் வரல. சரி, ஒரு சில கேள்விகள் கேட்கலான்னு சொல்லி தோணுது. இந்த சட்டப்படி இந்த துறையில் இருக்கிறதால இந்த சட்டத்தால் அதிகாரத்தாலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த இறை வழிபாட்டு மூலிமா சாதிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை கேட்கலான்னு தான். நீங்கள் சட்டம் படிச்சுக்கிறீங்களா? வக்கீலா? ஆமாம் சாமி. வக்கீலா? ஆமாம் சாமி. சரி. சட்டம்ன்றது உலகத்துக்காக படிக்கிறது, வயிற்றுக்காக படிக்கிறது. பிழப்புக்கு தானே படிக்கிறீங்க சட்டம், இல்லைன்னா ஏன் படிக்கணும்? ஆமாம். என்ன மாதிரி படிக்காத முண்டமாக இருக்கலாமே. நீங்கள் படித்ததே பொழுப்புக்காக படிச்சீங்க. ஆமாம் சாமி. அது உலக சம்பந்தப்பட்டது. கடவுள் வந்து ஆகாய சம்பந்தப்பட்டது. அதனால கடவுளுக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. சட்டம்ன்றது உண்மையே பேச முடியுமா? உண்மை பேச முடியாது. பேசுனீங்கன்னா நீங்கள் சட்ட நிபுணராகவே ஆக முடியாது. பொய் சொல்லணும் நிறைய. அதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறதுனா கருப்பு கோட்டு கொடுத்துக்குது. ஏன்னா இருட்டில் இருக்கிற மாதிரி அண்ணா சொன்னார்ல, சட்டம் ஒரு இருட்டறை. அதனால அந்த வக்கீலின் வாதம் எதுக்கு, எந்த பக்கம் திரும்புதோ, பணம் யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படி போவோம் அது. அதனால நீங்கள் அங்கே போய் உண்மையெல்லாம் பேச முடியாது. அதனால சட்டம் இதெல்லாம் வந்து உலக சமூகத்தை சார்ந்தது. ஆனால் கடவுள் விஷயம் வந்து ஆன்மாவை சார்ந்தது. சட்டம் உலக சமுதாயத்தை சார்ந்தது, அது மனத்தை சம்பந்தப்பட்டது. யாருடைய மனம்? அந்த எல்லா வக்கீலும் எம்பிபிஎஸ் இது படிச்சுக்கிறாங்க, எம்ஏபிஎல் படிச்சுக்கிறாங்க. ஆனா எல்லா வக்கீலுக்கும் பேர் இருக்குதா? இல்ல சாமி, ஒரு குறிப்பிட்ட வக்கீலுக்கு மட்டும் தான். ஏன் அது எல்லாருமே எம்பிஎல் தான் படிச்சீங்க? எல்லா சட்ட நிபுணருக்கும் ஒரே மாதிரி பேர் இருக்கணும். அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டருங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் தான் படிச்சாங்க. எல்லா டாக்டருக்கும் ஒரே மாதிரி பேர் கிடைக்கல. அவங்க தொழில் திறமையில தொழில் திறமை இல்ல, திறமை எங்க இருந்து கிடைக்குது? இந்த உலகத்துல இருந்து கிடைக்குதா திறமை? உன் மனசுல இருந்து கிடைக்குதா? மனசுல இருந்து திறமை கிடைக்குது. வக்கீல் என்றவன் சும்மா சாதாரணமானவன் கிடையாது. ராத்திரி பகல ஒரு சட்டத்தை பத்தி யோசித்துக்கினே இருக்கணும், ஆராய்ச்சிக்கினே இருக்கணும், ஒவ்வொரு பக்கத்தையும் தள்ளிக்கினே இருக்கணும். அப்போதான் அந்த நாளைக்கு நடக்க போற வாதத்துக்கு இன்னைக்கு குறிப்பெடுத்து வச்சுக்கணும். நான் படிக்கல, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ சாமி. உங்களை நான் தான் சாமி மன்னிச்சு இந்த கேள்வி கேட்டு இருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறீங்க. நான் கொஞ்சம் பதத்தோட கேட்டேன், ஐயா கிட்ட கேட்கலாமா, ஐயா என்ன சொல்லுவாரு? கேட்கலாம், கேட்கறது தப்பு இல்ல, நல்ல விஷயம் தான். உங்களோட மட்டும் போகாது, இது 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சேன். அது சட்டத்தாலையும் அதிகாரத்திலையும் சாதிக்க முடியாத ஒரு செயலை இறை வழிபாட்டால சாதிக்கலாம். சட்டமும் அதிகாரமும் சமுதாயத்தை சார்ந்ததுப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சட்டம் ஒரு பேப்பர். ஆமா சாமி, சொன்னீங்க இல்லையா? அது எந்த காரியமும் செய்யாது. ஆனா அந்த பேப்பர் யாரு கையில இருக்குதோ அவனுக்கு என்ன போஸ்டிங்ல இருக்கிறானோ அதுக்கேற்ற வேலை செய்யும். இது 100% உண்மை சாமி. அப்போ சட்டம் வேலை செய்தா அவனுடைய அதிகாரமும் மனமும் வேலை செய்தான்னு யோசித்து பாருங்க. அதிகாரமும் மனம் தான் சாமி வேலை செய்யும். ஆனா சட்டம் ஒரு புத்தகம், அது சும்மா போட்டீங்கன்னா கலக்க போகுது, அங்கே போய் ஊடு ஊடா போய் வேலை செய்யாது. சட்டம் தனது கடமையை செய்யும். ஒரு கடமையும் அதுக்கு செய்ய தெரியாது. மனிதன் செய்யறது தான் கடமை. ஆனால் அந்த கடமை நன்மையா இருக்கணும். பல பேர் வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவன் தான் சட்ட நிபுணன். பல பேர் வாழ்க்கையை பாதிச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு போறவன் இருட்டறையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. உங்களுடைய தொண்டு வந்து இந்த உலக மக்களுக்கு நன்மைக்கு பயன்படுத்துங்க. நீ உங்களுடைய படிப்பை நல்லதுக்கு பயன்படுத்துங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பல பேர் வயிறு என்ன, ஒரு திருச்செந்தூர்ல இருந்து ஒரு டாக்டர் வந்தாரு, நம்மளே கை நாட்டு கேஸ். அவர் என்ன நினைச்சுன்னு வந்தாருன்னு தெரியல. அவர் எம்பிபிஎஸ் பெரிய டாக்டர். அவர் வந்து என்ன ஆன்மீகமே கேட்கல, வெறும் சயின்ஸே கேட்கிறாரு எங்கிட்ட. ஆன்மீகத்துல இருந்தா சாமி சயின்ஸ் வந்தது சாமி.
ஆன்மீகத்திலிருந்து தான் சயின்ஸு, விஞ்ஞானமே ஆன்மீகத்திலிருந்து தான், எல்லாம் பிறந்தது ஆன்மீகத்திலிருந்து தான். ஜனனமே ஆன்மீகம் தான். மனித ஜனனங்குது அது ஆன்மீகத்திலிருந்து தான் பிறந்தது. இப்ப வந்து அறிவியல வச்சு அவங்க அதனால எல்லாம் ஆன்மீகத்திலிருந்து பிறந்தது. ஆனா என்னுடைய தகுதி தெரியாத அவர் நான் என்னமோ பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல நீங்க தான் சாமி. ஆனா அவருக்கு சயின்ஸ்லயே பதில் சொன்னேன். ஏன்னா அனுபவம். அவர் கேட்கிறாரு என்ன, 2 பேரை எடுத்துன்னு வராங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க, ஐசில சேர்க்கறாங்க. ஒருத்தர் இறந்து போறாரு, அவங்க எங்களை சபிச்சுக்கினே போறாங்க. ஆனா ஒருத்தரை காப்பாத்திடுறோம், அவங்க வாழ்த்துக்கினே போறாங்க. இதுல எங்களுக்கு புண்ணியமா பாவமானு? உனக்கு புண்ணியமும் கிடையாது, உனக்கு பாவமும் கிடையாது. நீ செய்து தொண்டு செய்யல. தொழில் வேற, தொண்டு வேற. கோவில்கள்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயருங்க பூஜை பண்றாங்க, சாமிக்கு அர்ச்சனை பண்றாங்க. அது தொண்டு கிடையாது, தொழில். அந்த தொழிலா இருக்கிறதால அவங்க வேலை செய்யறதால கடவுளுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா தொண்டு ஆக்கிடணும் கடவுளுடைய இதுவை, அவனுக்கு தான் கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும். அத மாதிரி உங்களுடைய தொழில நன்மையும் செய்வீங்க, தீமையும் செய்வீங்க. ஒரு கொலைகாரன் வந்துட்டான்னா கொலைகாரன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுன்னா அவனை மாதிரி உத்தமனே உலகத்துல இல்லைன்னு வாதாடுவீங்க. எனக்கும் தெரியும், ஜட்ஜிக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான செயல்களை விட்டுட்டு நல்லதுக்காக பயன்படுத்திங்க உங்க படிப்பை. அது இந்த சமுதாயத்துக்காக இருக்கட்டும். சமுதாயம் பணம் சேரலனாலும் 4 பேர் வார்த்தை சேர்ந்து தெரியுமா, அது உங்க வாழ்க்கையும் உங்க சந்ததியும் வாழ வைக்கும். அதுக்காக உங்களுடைய செயல் இருக்கட்டும். நீங்க சொன்ன விஷயங்கள் செஞ்ச சாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அப்பாவி மக்கள்லாம் காவல் நிலையத்திலையும் நீதிமன்றத்திலையும் எனக்காக வாதாடினா வந்து கடந்த ஒரு 7 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பணம் வாங்குவேன் உங்ககிட்ட. ஒரு சில பணமே இல்லாம ஒன்று செஞ்சு கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய பேர் பகையா இருக்கிறேன், போலீஸ்காரங்களே வழக்கு போட்டிருக்காங்க என் பேர்ல, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க, எப்பவுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ வந்து அகிஷ்டுக்காக அவன் நல்லவனா கூட இருப்பான். ஆமா சார். போலீஸ்காரன் தேவையற்ற கேஸ் போட்டிருப்பான். ஆமா சார், போட்டிருக்காங்க. ஆனா உனக்கு நல்லவன் தெரியும். ஆமா சார். நீ வாதாடும் போது அந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடும். ஆமா சார். தள்ளுபடி ஆகும் போது போலீஸ்காரனுக்கு நீ பகைதான் ஆகும். அப்படிதான் சாமி. சமுதாயம்ன்றது நன்மையும் பகையும் சேர்ந்ததுதான் சமுதாயம். அதனால நீ செய்யற தொழில வந்து தீமையை பார்க்க கூடாது. நான் செய்யறது நன்மை, 4 பேருக்கு நல்லது செய்யறேன், அதை என் வாழ்நாள் முழுவா செய்துட்டு போறேன். என் படிப்பு அதுக்காக பயன்படுத்தும், என் செயல் அதுக்காக பயன்படுத்தும் அப்படின்னு செய்யுங்க. அது உங்களுக்கு அந்த அதிகாரத்தால தடுக்கிறாங்க சாமி. என்ன அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க போலீஸ்காரங்க என்ன தடுத்து என் பேர்லயே வந்து பகையை உண்டு பண்ணி என் பேர்ல வழக்கு போடுவாங்க. ஏன்னா நீ அவங்களை எதிர்க்கும் போது, அவங்களுடைய செயலை எதிர்க்கும் போது அவங்க பகையா மாறுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீ அவங்களெல்லாம் எதிர்க்காத. ஏன்னா அவங்களுக்குன்னு சில தொழில், சில அதிகாரங்கள் இருக்குது, அதை அவங்க செய்துட்டு போடுறாங்க. ஆனா நீ அவங்களெல்லாம் போய் எதிர்த்து அவங்க மேல கேஸ் போடுறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாத. ஆனா உன்னை நாடி வரவங்களுக்கு நீ உதவி செய். மற்ற அதிகாரிகளை நீ எதிர்த்தீன்னா அது பகை உருவாயிடும். அந்த பகை நாளைக்கு ஒரு பெரிய பூகம்பமா மாறிடும். அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. உன்னை தேடி வரவங்களுக்கு உன்னுடைய உதவி மட்டும் இருக்கட்டும். அதிகாரி தப்பு பண்ணிட்டார், அவர் மேல நான் கேஸ் போடுறேன், இந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டார், அவர் மேல கேஸ் போடுறேன்னா பகை உருவாயிடும். அது உனக்கு தேவையில்லை. அது சட்டம் பார்த்துக்கோ, கவர்மெண்ட் பார்த்துக்கோ. உன்னுடைய கடமையை நீ செய், சரியா? அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க சாமி. இந்த உபதேசம் வாங்கின பிறகு நான் தொழில் பண்ண போகும்போது எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சது, நல்ல மன உறுதி கிடைச்சது. இன்னும் என்னால் வேகமாக அந்த சமுதாயம் செய்ய முடியும், என்கிட்ட வந்தவங்களுக்கு என்னால் வந்து உதவி மேற்கொண்டு நிறைய செய்ய முடியும்னு சொல்லி அந்த ஆற்றல் எனக்கு கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ரிலீஃப் நான் இல்லாமலே இருந்தேன். எனக்கு வந்து வேற எதுவும் ரிலீஃப் இல்லாமல் இருக்குதுங்களே. ஒரு மன அழுத்தத்தில் நான் தொழில் பண்ணிட்டு இருந்தேன், சாப்பிடாம கூட இருப்பேன், படப்படப்பாக வேலை செய்வோம், ஒரு டைம் மயக்கம்லாம் கூட விழுந்துருக்கிறேன். ஆனால் இந்த பாடம் வந்துட்ட பிறகு இந்த தொழில் செய்யும்போது எனக்கு இன்னும் நிறைய ரொம்ப நல்ல விளைவுகள் நல்லபடியாக கிடைச்சது. இல்லை ஐயாவுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கே இருக்கணும். நான் அந்த தொழிலை சிறப்பாக சமுதாயத்துக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய வழியை நான் பின்பற்றி செய்வேங்க. என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் இறைவனுடைய அருளும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்பவும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் யாரையுமே கெட்டவனா நினைக்கிறது இல்லை, யாரையுமே நல்லவனாவும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா கெட்டவனா நினைக்கிறதுக்கும் நல்லவனா நினைக்கிறதுக்கும் எக்ஸ்ரே எடுக்கல நான். இல்லையா? மனிதன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சொன்னீங்க, ஆத்மா மட்டும் தான் நான் பார்க்குறேன், அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனால எனக்கு நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது.
மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம உதவி செய்யணும். இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அதனால் நான் யாரையும் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு, எல்லாருக்கும் என்னுடைய இறைவனுடைய அருளும் உண்டு. நிச்சயம். ரொம்ப நன்றி. ஆத்மா வணக்கம். 18 சித்தர்கள் சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் பல கோடி பேர் இருக்காங்க. எந்திட்டு போட்டோம். உனக்கு என்ன, நீ இருக்கிறியா? இருக்கிற சாமி. உன்னை தேடி சித்தரை போய் தேடி என்ன பண்ண போற நீ? இல்ல அது என்ன 18 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும்பா. ஆனா அவங்கள தெரிஞ்சுக்கினே நீ என்ன பண்ண போற? உன்னை தெரியாத இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன செய்ய முடியும் சொல்லு? உனக்கு எது புண்ணியம்? செய்யற நன்மை தீமை தான். நன்மை தீமை இல்லை, உன்னை தேடுறதுதான். உன்னை தேடும் போதே நீ நன்மை தான் செய்வ. உலகத்தை தேடும் போது தீமையும் நன்மையும் கலந்து தான் செய்வான் மனுஷன். சரி சார். என்ன அதனால ஒரு ஏழை உட்காந்துப்பான், அவனுக்கு மழை பெஞ்சதுன்னா வீட்டுல ஒழுவோம், வெயில் காஞ்சதுன்னா உள்ள இருக்கவே முடியாது. பக்கத்து வீட்டுல ஒரு 4 அடுக்கு அடிக்கணும் ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான். ஆனா இந்த ஏழை தனக்கு ஒரு குட்ஸே இல்லையே, நம்ம நல்லா வாழ முடியல, நமக்கு மழை பெஞ்சா ஒழுவுது, வெயில் காஞ்சா உள்ள இருக்க முடியலன்னு அதை யோசிக்கவே மாட்டான். வரவும் போறவங்ககிட்ட எல்லாம் பக்கத்து வீட்டுக்காருங்க அவர் பெரிய பணக்காரங்க, அவருக்கு 4 கப்பல் இருக்குதுங்க, 3 ஏரோப்ளைன் இருக்குதுங்கன்னு பேசியிருப்பான். இவனுக்கு என்ன லாபம்? அதனால நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், உலகத்தை பத்தி யோசிக்காதீங்க, உங்களை பத்தி யோசிங்க. உலகம் இருக்கும், நீ இருக்க மாட்ட. அதனால நீ யாருன்னு தேடு, சித்தர் யாரு, அந்த நிலைக்கு நீ முன்னால முடியுமா? அவன் கோடி பேர் இருந்துட்டு போட்டோமே, இன்னும் இப்ப அவங்களால நம்ம சாதிக்க போறது இல்ல, தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம கூட வந்து உலவுறாங்க சும்மானா. சில பேர் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான், நான் இந்த சித்தன் அந்த சித்தன் சொல்லிங்கிறான். சித்தன்றவன் யார் தெரியுமா? மனித உறவுகள் அத்துந்தவன் சித்தன். மனுஷன் கூட உட்காந்து காசு சம்பாதிக்கிறவங்களாம் சித்தன் புத்தன் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் போயின்னு இருக்குது உலகம். அதனால நீங்க வந்து உங்களை தேடுங்க. நான் பல வீடியோக்கள்ல சொல்லேன், உன்னை தேடினாதான் உனக்கு புண்ணியம், ஊரை தேடினா உனக்கு புண்ணியம் கிடையாது. என்கிட்ட ஒரு சீடர் வந்தாரு, நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேங்கன்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம்பா, எல்லாமே எனக்கு தெரியுங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷம்பான்னு. உன்னை பத்தி எவ்வளவுப்பா படிச்சேன்னு. என்னை பத்தி எப்படிங்க? யோ, உன்னை பத்தி படிக்காத உலகத்துல இருக்கிறதுலாம் படிச்சீங்கன்னா புண்ணியம் உனக்கு, முதல்ல உன்னை பத்தி படிக்க கத்துக்கியா அப்படின்னு. அதனால தன்னை தேடு, சித்தர் புத்தர்லாம் தேடி உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஒரு சித்தர் வந்தாருன்னா என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பேரு கடவுளை தேடுறோம் ஆயிரக்கணக்கில். கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒன்னையும் பண்ண மாட்டேன், போயான்ட்டு போயிடுவேன். தெரியாதகிற வரைக்கும் மரியாதை, தெரிஞ்சு போச்சுன்னா மரியாதை போயிடும். அதனால சித்தர்லாம் மரப்பா இருக்குது, அவங்களுக்கு மரியாதை. உன்னை தேடினா உனக்கு மரியாதை போ. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. என் பேர் ராமநாதன், மதுரையிலிருந்து வர்றேன். ரொம்ப சந்தோஷம். 4 மாசமா அந்த அவங்க பேச்ச டிவியில கேட்குறேன். என்னப்பா நீ 4 மாசமா 40 வருஷமா பேசுங்க. நான் இப்பதான் வந்து வர முடிஞ்சது என்னால. குரு நித்தியம், சிவகுமார் 6 டிவி சேனல்கள் ஒளிபரப்பாவது முடியுது. ஏன்னா அவங்க 3 வருஷமா வீடியோ எடுத்தாங்க சாய் தர்மா. இப்ப வந்து எனக்கு உடல்நிலை உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுலேருந்து டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, அதிகமாக பேசக்கூடாதுன்ட்டாரு. அதனால அவங்களுக்கு சொல்லிட்டேன்ப்பா, நான் பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாது, என்னால் அதிகமாக பேச முடியாது. ஏன்பா உட்காருங்களேப்பா. எங்கே போகிறாங்க அவங்க? பேட்டி கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் எங்கேயாவது எடுத்து போடுங்கன்னுட்டேன். இப்போ அவங்க போயிட்டாங்க, 4 மாதம் ஆகிப்போச்சு, நம்ம பேட்டி கொடுக்குறதில்ல உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து இவங்க 6 பேர் எடுத்து போடுறாங்க மாதம் மாதம் பேசுறது. இது யார் கூட பேசுகிற? சீடருங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறேன். வெளியாளர்களுக்கு பேட்டியெல்லாம் நான் கொடுக்குறதில்ல, கொடுக்குற அளவுக்கு என் உடல்நிலையே இல்லை. அதனால் இப்போ சீடர்களுக்கு மட்டும் சந்தேகத்துக்கு போய் சொல்லி ஒரு 3 கேள்வி இருக்கு சாமி, கேட்கலாம்? கேளுங்க. உபதேசம் வாங்கிட்டீங்களா? இப்போ முதல் உபதேசம் வாங்குறதுக்கு நீட்டாக வந்திருக்கேன். வாங்கலை, இன்னும் வாங்கலை. வாங்கிட்டு வந்து கேளுங்க. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் இளைய சமுதாயத்துக்கும் சேர்த்து ஆத்ம வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு இந்த பௌர்ணமிக்கு நார்வேலேருந்து தர்ஷினின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, கனடாவிலேருந்து சிவகுமார்னு வந்திருக்கிறாரு, அவர் 2வது முறை வர்றாரு. அதே மாதிரி மலேசியாவிலேருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆசிரமத்துக்கு இந்த கோபுரம் கட்டுறதுக்கு அதிகமான உதவிகள் செய்தது மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தரும், பெல்ஜியமத்திலேருந்து கணேசன் ஒருத்தரும் நிறைய உதவி செய்தாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறிச்சு. இது
இந்த உதவிகளால் இது ஏதோ நம்மளோட போகிற விஷயம் இல்லை. இது நமக்கு அப்புறமா வரும் ஜென்ரேஷனும் அதை அறியறதுக்காக நம்ம ஒவ்வொரு செயலும் செய்துன்னு இருக்கிறோம். இது ஏதோ நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்ம வர சீடர்களோ பக்தர்களோ வணங்குறதுக்கு இல்லை, உலகம் வணங்கணும். ஏன்னா கடவுள் மனிதனுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஞானிகள் மகான்கள் மனுஷனுக்கு தெரியும். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மகானையும் மனசில் நினைக்கும் போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பலவிதமான பாவங்களை பண்ணியிருக்கிறோம். அத்தனை பாவங்களும் இந்த மகான்களை மனசில் பதிய வைக்கும்போது அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும். அதனால தான் நான் இந்த இடத்துல இத்தனை 18 சித்தர்களையும் 18 மகான்களையும் வடிவமைச்சு இன்றைக்கி உலகம் பார்க்குற மாதிரி 21ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது. இந்த கும்பாபிஷேகத்தில் நேரடி ஒளிபரப்பு புதிய யுகம் டிவி 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு இந்தியா டைமில் பண்ணுறாங்க. இதை உலக மக்களும் மற்ற தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ இருக்கிற எல்லோரும் பார்க்கும்போது இது மாதிரி இன்னும் பல இடத்துங்களில் செய்யணும் அப்படின்றதுக்காக அதை உலகத்துக்கு காட்டணுன்றது எண்ணம் தான் என்ன தவிர இது நான் மட்டும்தான் செய்தேன், நம்ம மட்டும்தான் செய்ய முடியுன்ற எண்ணம் இல்லை. உலகத்தில் எல்லாரும் இந்த மகான்களை என்னமோ அந்தந்த ஆசிரமத்தை சார்ந்தவங்க வரைக்கும் நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான நினைப்பு. ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு வீட்டுக்கு சொந்தம், மனுஷனாக இருந்தால் ஒரு ஜாதிக்கு சொந்தம், மனுஷனாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு சொந்தம். மகானானவன் உலகத்துக்கு சொந்தம். அந்த உலகத்துக்கு சொந்தமானவங்களை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை சிலைகளை வடிச்சிருக்கிறோம். மகான்களை வணங்கி வழிபட்டு ஒவ்வொருத்தரும் மனசுலையும் அந்த மகான்களை நினைக்கும் போது மனுஷன் செய்த பாவ புண்ணியங்கள் அழிக்கப்படும், இறைவனோட கலக்கத்துக்கு அது வழிவகுக்கும். அதனால தான் இந்த செயல்கள்லாம் நம்ம செய்கிறோம். இதை உலகம் அறியணும், தெரிஞ்சுக்கணும். இன்னும் பல இடத்துல இதை மாதிரி செய்யணுன்ற ஆதங்கத்தில் தான் செய்கிறேன். இதை நான் மட்டும்தான் செய்வேன், நான் மட்டும்தான் செய்ய முடியுன்ற எண்ணத்தில் செய்யலை. எல்லாரும் செய்யணும், எல்லாரும் அது மாதிரி வழிபடணும். ஒவ்வொரு இடத்துலையும் மகான்களை மறந்துடக்கூடாது, வர ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடும். எல்லாருமே 200 வருஷம் 300 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடியானவங்க. அவங்கள வர ஜென்ரேஷன் அவங்கள அடையாளம் தெரியாமல் அவங்கள பார்க்காததுனால அது மறந்து போயிடும். அது மறக்கக்கூடாது. இவங்கெல்லாம் இப்போ கடவுளை பற்றி இவ்வளோ போதனைகள் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பண்ண போதனையால் தான் இன்னும் நம்ம இறைவ வழிபாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் உணரணுன்றதுக்காக தான் இந்த செயல்கள்லாம் செய்துன்னு இருக்கேன். இதை உலகம் அறியணும், எல்லா மக்களும் அதை உணரணும், எல்லோரும் செய்யணும். ஆத்மா வணக்கம், நன்றி. நம்ம ஏதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொன்னோம்னா ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்வாங்க, சரிங்க அப்படின்வாங்க. ஆனால் அந்த இலங்கை தமிழர்களுக்கு எது சொன்னாலும் ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமின்றாங்க. ஆனால் அவங்க ஆமான்றத ஓம் சாமின்றாங்க. ஓம் சாமின்றதுல ஒரு உண்மையும் இருக்குது. ஓம்ன்றது தான் உலகம், ஓம்ன்றது தான் உயிர், ஓம்ன்றதை ஒழிச்சிக்கினே இருக்கணும். அந்த இலங்கை தமிழர்களுக்கு அந்த ஓம்ன்ற வார்த்தை ஒழிச்சிக்கினே இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க இங்கே. இந்த 50 பேருனுடைய கேள்வி 1000 கேள்வியாக மாறிடும். அவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கால் இருந்து கூட 5 கேள்வி கூட இப்போ வரல, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏமா அதுக்கு என் விதி மாத ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு விதி வகுத்துடுறான். முன்னாடியே பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி நடுரோடு நாராயணான்னு உட்காந்து கத்துறா வரவங்களுக்கு என்ன வகுத்துட்டான். கத்தி கிடக்குறேன் காலம் ஃபுல்லாக 40 வருஷமா கத்தின்னு இருக்கிறேன். என்ன பண்றது? இப்படியாவது கத்தி பல பேர் மனம் சீர்படுமான்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. என்ன பண்றது? ஏமா ஏதோ அதில் ஒரு சின்ன சந்தோஷமா எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாடுகளில் தனிமையில் போய் வாழறவங்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா, சாமி நாங்கள் வாழ்க்கையே குழப்பத்தில் வாழ்ந்துன்னு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறோன்னா அதுக்கு உங்கள் வீடியோ தான் காரணம் அப்படின்வாங்க. ஏதோ இன்னைக்கு ஆன்மீகம் உலகத்தில் ஒரு மனுஷன் வெளிப்படணும்னா 2 விஷயம் வேணுமா. அந்த 2 விஷயம் வந்தால் ஒரு மனுஷனை உலகத்துக்கு காட்டலாம். ஒன்று, நிறைய படிப்பு இருக்கணும். படிப்பு இருந்தால் அவன் படிப்பை வச்சு இந்த உலகத்துக்கு நான் காட்டுவான். இல்லை நிறைய பணம் இருக்கணும், பணத்தை செலவு பண்ணி நான் தான் காட்டுவான். ஆனால் என்கிட்ட படிப்பும் கிடையாது, பணமும் கிடையாதும்மா.
ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் தான் இந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேம்மா. நான் ஆண்டவனுடைய அருள் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாதுமா, ஆனால் அனுபவம் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆன்மீகவாதியும் படிச்சுட்டு பேசுகிறாங்க. நான் இவ்வளோ பேர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன்னா அதுக்கு அனுபவமும் ஆண்டவனுடைய அருளும் இருக்குதுன்னு நம்புறேம்மா. நான் அது எது நிஜம் எது பொய் தெரியாது, ஆனால் அனுபவம் மட்டும் இருக்குதுன்றது மட்டும் தெரியும். அந்த அனுபவத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேன். இந்த அனுபவத்தால் பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குது. அது ஒரு சின்ன சந்தோஷமான ஒன்று தெளிவு வேணும், இல்லை ஒன்று குழப்பம் வேணும். இது ரெண்டில் தான் மனித வாழ்வு நடந்துனது உலகத்தில். சில பேர் ஒரு தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான். அப்படி தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம் வறுமையில் இருப்பான். குழப்பமான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான், அவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பான். ஏன்னா குழப்பமாக இருக்கிறவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறவன் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்காது. தெளிவாக இருக்கிறவன் வறுமையில் இருக்கிறவன் கடவுள் நெருங்குறான்னு அர்த்தம். அதனால் இப்படி இருக்கும் மனித வாழ்வே உலகத்தில் ஒன்று குழப்பம் ஒன்று தெளிவு. இப்போ இங்கே இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பொழுது. இது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் அடுத்தவங்க ஜென்ஸுங்க வாங்கப்பா கேட்குறவங்க யாராவது வரணுன்னா கேட்கணுன்னா கேளுங்க. நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. மணலி சேக்காட்டில் இருக்கிறாங்க அந்த அம்மா கும்பாபிஷேகத்துக்கு மணலியிலேருந்து ஆசிரமத்துக்கு நான் ஒண்டியாக வர முடியாது, நான் எப்படி வர்றது பயமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. தமிழ்நாட்டிலேயே பிறந்து தமிழ்நாட்டிலேயே வளர்ந்து தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வர பயப்படுறாங்க. ஆனால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், இலங்கை தமிழர்கள் எவ்வளோ தைரியசாலி, எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் இலங்கை தமிழர்களுக்கு உண்டு. அதனால தான் இன்றைக்கி ஒரு தமிழன் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து வேறு நாட்டில் போய் வாழணும்னா பெரிய கஷ்டப்படுறாங்க. ஆனால் இலங்கை தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக வாழறாங்க. இலங்கை தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. ஆனால் இலங்கை தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, அது ஒரு காலத்தில் உருவாக தான் போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டென்மார்க்லேருந்து ஒரு அம்மா தனிமையில் இந்த ஆசிரமத்தை நாடி வந்திருக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் வேணும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க பேசுறத பார்த்தா பூச்சி மாதிரி பேசுகிறாங்க. பேசுறது எனக்கு ஒன்றுமே கேட்கல. தர்ஷினின்றவங்கள பக்கத்தில் வச்சுன்னு மொழிபெயர்ப்பாளர் மாதிரி வச்சுன்னு கேட்டுனுக்கிறேன் நான். ஆனால் இருந்தால் கூட அவங்களுடைய மனோதைரியம் எவ்வளோ தைரியம் இருக்குது. ஒண்டியா ஃப்ளைட் ஏறி டென்மார்க்லேருந்து இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு முன்ன பின்ன தெரியாது கண்டுபிடிச்சி இங்கே ஆசிரமத்துக்கு வந்து இன்றைக்கி 3 நாள் ஆகுது. அவங்க இந்த தைரியம் எல்லாருக்குமே வரணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம இருக்கிறோம். தர்ஷினி கிட்ட கேட்குறாங்களாம், என்ன இந்தியாவுக்கு நீ ஒண்டியா போறியேன்னுட்டு நார்வேலேருந்து. தர்ஷினி சொல்தான், உங்களுக்கு நான் ஒண்டியா போகிற மாதிரி தருது, என் கூட குரு இருக்கிறார் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு சீடர்களுக்கும் வரணும். கடவுள் இருக்கிறார் என் கூட, எனக்கு எந்த பயமும் இல்லை, என் கூட என்னுடைய குரு இருக்கிறாரு, எனக்கு எந்த பயமும் இல்லைன்ற தைரியத்தோடு உங்களுடைய பயணங்கள் தொடரணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். எதை நினைச்சும் பயப்படாதீங்க. வாழ்க்கை ஒரு நாள் ஆரம்பம் ஒரு நாள் முடிவு. இது இயற்கை. இதை யாராலையும் மாற்றிட முடியாது. ஆனால் அந்த ஆரம்பமும் முடிவும் வர்றதுக்குள்ள இடைப்பட்ட காலத்தில் இறைவனுடைய பாதத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. அதுதான் புண்ணிய பாதை. அதை தேடி பயணம் பண்ணுங்க. நன்றி. நான் நார்வேலேருந்து வரேன். சரி. உங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள போகணுமென்று முடிவெடுத்து அதில் பயணிக்கும் பொழுது உங்கள்ட வீடியோவை நான் யூடியூப்ல பார்த்தேன். நானும் ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தேன் நான். ஆனால் உங்களோட ஸ்பீச், அதாவது உங்களோட கருத்துகள், நீங்கள் சொல்கிற விதங்கள் எனக்கு நன்றாக பிடிச்சபடியாக நான் உங்களை தேடி இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து என்ன நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு இடத்துல என்னை கொண்டு சேர்க்க வேணுமென்று உங்களை நம்பி வந்திருக்கிறேன். குருவாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைம்மா. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவார். தடிக்கு விழுந்தால் தெருவுக்கு 10 குரு இருக்கிறான், ஆனால் ஒரு சீடன் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்படி வருத்தப்பட்ட காலத்தில் தான் ஒரு விவேகானந்தர் அவர் கிடைச்சார். ஏன்னா இன்னைக்கு குருமார்கள்லாம் தன்னை வெளிப்படுத்தின்னுக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல குரு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் குருவனுடைய சீடன் தான் வெளிப்படுத்தணும். இது அறிவுபூர்வமாக செய்து காட்டின ஒரு விவேகானந்தர், அதை அமைதியோடு இருந்து பார்த்த ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதை மாதிரி நான் ஒவ்வொரு மக்கள் எல்லாருமே, எல்லா ஆன்மீகவாதியும், எல்லா சாமியார்களும்
கடவுளை பற்றி அதிகமாக பேசுனாங்க. ஆனால் கடவுளுக்கு எந்த விதமான குறைபாடுகள் கிடையாது. அவருக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையா, உலகமே சொத்து அவருது, அவருக்கு என்ன குறைபாடுகள் இருக்குது? அதனால் கடவுளை பற்றி பேசி என்ன நான் ஆகிட போகுது? அதனால் நான் கடவுளை பற்றி அதிகமாக பேச மாட்டேன். மனிதர்களை பற்றி பேசுவேன், மனிதர்களுடைய மனத்தை பற்றி பேசுவேன், அதுக்கப்புறம் தான் கடவுளை பற்றி பேசுவேன். ஏன்னா மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. அப்போ மனிதன் நல்லா இருந்து அவன் மனம் தெளிவாக இருந்தால் தான் அந்த கடவுள் வழிபாடு புனிதமாக நடக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி மாற்றங்களை பண்ணணுன்ட்டு இன்றைக்கி பல லட்சம் பேர் இதை பார்த்து வீடியோவில் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை நான் செய்துன்னு இருக்கிறது உலகத்தில் யாரும் செய்யாத விஷயம், எந்த மகானும் இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை நான் செய்துன்னு இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருந்ததுன்னா அவன் கடவுள் வழிபாடு தெளிவாக பண்ண முடியாது. அப்போது அந்த குழப்பங்களை ஒரு குருமார்கள் தீர்க்கணும். தீர்த்த பிறகு தான் அவன் கடவுள் வழிபாடு புனிதமாக பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், யார் வந்தாலும் முதல்ல உட்காரு, எதுக்கு வந்த, ஏன் வந்த, எதுக்கு கடவுளை தேடணும், உனக்கு என்ன குறை, இது மாதிரி கேட்டு அவங்க வழிபடும் போது தெளிவான வழிபாட்டாக நடத்துகிறாங்க. இதை உலகத்தில் யாரும் பண்ணலை. ஆனால் இது ஆபத்தான விஷயம். எனக்கே தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேள்வி பதில் நட்டாங்கன்னா அந்த கேள்விகளை எழுதி அமைச்சிருவாங்க. அந்த இந்த பதில்களுக்குன்னு முன்னாடியே அவங்க ஆன்சர் எடுத்துப்பாங்க. இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. யார் வராங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் வரவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், அவங்க மனசை தெளிவுபடுத்த ஆகணும். இது இங்கே வரவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் அந்த மன தெளிவு வேணுன்றதுக்காக தான் சமமாக பேசின்னு இருக்கிறோம்மா. அதனால் நான் கிட்டத்தட்ட இந்த ஆசிரமம் கட்டி 16 வருஷமாக 17 வருஷமாக பேசினுக்கிறேன். இதுக்கு முன்னாடி 40 வருஷமாக பேசினுக்கிறேன். ஆனால் பெருவாரி மக்களுடைய மனம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஆணி எடுத்து மண் செவத்தில் அடித்தா அது சரணி இறங்கிடும், வளையாது. ஆனால் மனுஷன் கல் செவத்தில் அடித்தோம்னா அந்த ஆணி வளைஞ்சு போயிடும், காணி இறங்காது. இன்னைக்கு மக்களுடைய மனம் கல் மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஒரு கடவுள் வழிபாடு இது புனிதமானது. இந்த பாதையில் போகும்போது நம்ம முழுமையான மனிதனாக மாறணும். பெரிய மகானாவாத, பெரிய ஞானியாவாத, மனிதனாக ஆகிறதுக்கு பழகு. எல்லாரும் தோற்றத்தில் உருவங்கள் மனிதனாக தான் இருப்பான், ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் மிருகமாக இருக்கும். அந்த மிருகதனத்தை ஒழிச்சிட்டு மனிததனத்தை வர வச்சுக்கின்னு மனிதனாக வாழ பழகுன்னு தான் சொல்லி கொடுத்துங்கிறேன். ஆனால் இந்த மக்கள் சில பேர் ஏற்றுக்க மாட்டேன்றான். எதுவா இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், போகிறான். உபதேசம் இங்கே ஒரு உபதேசம் வாங்கிட்டு இவனாலேயும் சரியாக செய்ய முடியாமல் இவன் போய் அடுத்தவனுக்கு உபதேசம் கொடுக்குறான். ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை, நானும் குருவாக மாறி போகணும் அப்படின்ற ஆசை. அதனுடைய விளைவுகள் விபரீதமாக மாறிடும். ஏன்னா நான் கொடுக்கறது உடலுக்கு உபதேசமே கிடையாது, உயிருக்கு உபதேசம். அந்த மாதிரியே இதை போய் நீ வெளியே சொல்லி இன்னொருத்தருக்கு பண்ணும்போது விபரீதங்கள் ஏற்படும். அதுக்கு நம்மெல்லாம் பொறுப்பு கிடையாது, இதெல்லாம் செய்யவும் கூடாது. அப்படிப்பட்டவன் தயவு செய்து இந்த ஆசிரமத்துக்கு வராதிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வரவன் கடவுளை தேடுறவனாக இருக்கணும், உண்மையானவனாக இருக்கணும், சத்தியத்தை நாடுறவனாக இருக்கணும். அவன் மட்டும் வந்தால் போதும். இங்கே கூட்டம் கூட்டி நான் ஒன்றும் எலெக்ஷனில் நிற்க போதில்லை, அரசியல்வாதி ஓட்டு போடுற மாதிரி. இது ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது ஒரு தெய்வீகம். தெய்வீகம்ன்றது புனித பயணம். அந்த பயணத்தில் தூய்மையாக பயணம் பண்ண கற்றுங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் வந்தால் போதும், மற்றவங்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. கோழிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது. தயவு செய்து வர வேணாம் தான் நான் சொல்லுவேன். சொல்லுமா. ஒன்றுமே இல்லை ஐயா உங்ககிட்ட கேட்கறது. நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க யூடியூப்ல. இதுக்கு மிஞ்சி கேள்வி அண்டில்ல நீங்க சொல்றத அப்படியே கேட்டு நடக்கத்தான் நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். சரிம்மா. ஆத்மாவணக்கம் சாமி. ஆத்மாவணக்கம். என் பேர் பிரகாஷ், பொன்னேரியிலேருந்து வரேன். பொன்னேரியிலேருந்து வரேன். சரி. யோக பாடங்கள் 3 to 5 பண்ண சொல்லிக்கிறீங்க சாமி. நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கலாமா சாமி? தூங்கலாமா? அதனால ஒன்றும் தப்பு ஒரு தப்பும் கிடையாது. சரி சார். இந்த ஐயப்ப மாலை கிடையாது. இது தூங்கிட்டா குளிச்சுட்டு திருப்பி பூஜை பண்ணுன்றது. இது தூக்கம் வரணுன்னே கொடுக்குற உபதேசம் இது. அதனால ஒரு தப்பும் கிடையாது. அப்புறம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கிறோம்ல சாமி, அந்த குழியிலெல்லாம் வச்சு குளிக்கலாமா? அந்த குழியிலெல்லாம் வச்சு கடவுள் என்னவா இருக்கிறாரு? விளக்கு வீட்டில் எதுக்கு வச்சு கும்பிட்ற? என்னன்னு நினச்சின்னு கும்பிட்ற? அப்போ சாமின்னா நெருப்பாக தான் இருக்கிறாருன்னு தெரியுதுல்ல. அப்போ நீ நெருப்பானா தானே அந்த சாமியில் சேர முடியும். நீ தண்ணியாந்தின போய் சேருவியா?
இல்ல வீட்டுல எண்ணெய் தேய்ச்சி குளி எல்லாம் தேய்ச்சி குளி அட வீட்டில் 1000 சொல்லுவாங்கப்பா. உனக்கு தெரியவானவா நம்ம போகிற பாதைக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாம் நீ இருக்காத. உனக்கு இடைஞ்சலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வச்சுக்காத. அவங்க பாதையில் அவங்க போட்டோம், உன் பாதையில் நீ போ. அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்க ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு 1.5 கிலோ மாட்டுக்கறி எடுத்துன்னு வந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ பலமாக இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னுவாங்க. சாப்பிடுவே? இல்ல சாமி கல்யாணம். அதனால அவங்க பாதைக்கு அவங்க போட்டோம், உன் பாதைக்கு நீ போன. பல பேருக்கு சொல்கிறேன், யார் குடும்பத்தில் நான் போகிறேன் நீ வான்னு கூப்பிடாதீங்க, அது குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்துடும். உன் பாதையில் நீ பயணம் பண்ண, அவங்க போகிற பாதையில் அவங்க போட்டோம். அவங்களுக்காக எப்போ தோணுதோ அப்போ வரட்டும், நீங்களா யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னுவேன். அது மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க, எண்ணெய் தலைக்கு ஊற்றிக்கோ, சீக்கா போட்டு தலைக்கு ஊற்றிக்கோன்னு. அப்புறம் கோல்டு ஆகிறதுக்கு நீ எதுக்கு இந்த பாடம் பண்ணணும்? பண்ண வேண்டியதே இல்லையா? அதனால சூடாயிடணும், நீ நெருப்பாக மாறி போகணும். நீ போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஜுரம் அடிக்கிற மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு உடம்பு உஷ்ணமாயிடணும். நிறைவு பெறாதுன்றாங்க சாமி. மாதத்துக்கு 2 வாட்டி சேரலாம். டெய்லி சும்மா நிலாவில் வந்து கட்டி அந்த மாட்டை சும்மா கட்டி ஓட்டேன்னு ஓட்டக்கூடாது. ஏன் போட்டுட்டு தாங்க நான் 15 வாட்டி போவேன்னா சீக்கிரம் துபாய் போவேன். அதனால ஒரு மனுஷன் 2 மாதத்துக்கு 2 வாட்டி புனரல் பண்ணலாம், தப்பு இல்லை, கனவு மனைவி சேரலாம். ஆனால் அன்னாடம் சேர்ந்தீங்கன்னா இந்த பாடத்துக்கும் உதவாது. உனக்கு சீக்கிரமாக வண்டி கட்டுவாங்க. உனக்கு எதுவும் ஒன்றும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணாதான் வந்து கடவுளை சேர முடியுமா? அப்படி ஏமா இல்லை இல்லறம் சேர்ந்தாதான் வந்து கடவுளை சேர முடியும். எந்த மூடம் சொன்னான்? அது அப்படியே எடுத்துக்கணும் சாமி. அந்த இப்போ சொன்னீங்க. ஆமாம், கடவுளை சேரலாம். கடவுளை சேர மாட்டேன், யமனை போய் சேருவேன். ஏன்னா 2 பேரும் புருஷன் போகிறவங்க தான், அதனால அதில் போய் சேர்ந்துடுவேன். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. கல்யாணத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. மனசு தான் சம்பந்தம். மனத்தை அழிச்சிங்கன்னா தான் கடவுளை சேர முடியும். மனத்தை வளர்த்தீங்கன்னா கடவுளுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. உங்களுக்கு எது ஒன்று நீங்கள் செய்யுங்க. நன்றி சார். நன்றி. நிறைய முதியோருங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளமை காலத்தை நினச்சிக்கிறாங்க. ஆமாம் சாமி, இந்த இளமை காலத்தை நினச்சிக்கின்னு அந்த இளமை காலத்தை நினச்சிக்கின்னு நம்ம இப்பவும் இளமையா இருக்கிற மாதிரியே செயல்கள் செய்யுது. அதனால உட்காருங்க அமைதியா. முதுமை வரும்போதே அமைதி வந்துடும். அமைதி தான் மனுஷனுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சொல்லுப்பா. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரோம் சாமி. சரி. நான் 2 உபதேசம் நடந்துட்டு இருக்கேன். சரி. காலையில் 2வது உபதேசம் நான் அதாவது 5லேருந்து 6 வரலையும் பண்ணுறேன். சரி. எவ்வளோ நாள் ஆச்சு உபதேசம் வாங்கி? வந்து இப்போ 2வது மாதம் ஓடிடுச்சு, முடிஞ்சு 3வது மாதம். இன்னும் 2 மாதம் பண்ணு. இன்னும் 2 மாதம் பண்ணுறேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னமா உபதேசம்னா மாதம் வாங்கிட்டா நம்ம பெரிய மகான் ஆகிடுவோம் நினச்சா முட்டாளி ஆகிடுவோம். அறிவாளி ஆகணும்னா ஒரு உபதேசம் 4 மாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு உபதேசமே வாங்கணும். உடனே உபதேசம் வாங்கறதால ஒன்றுமே நீ இருந்த மனுஷனை விட மோசமாக போயிடுவேன். ஆனால் நாளாக செய்து பாடம் வாங்கி உபதேசம் வாங்கினீங்கன்னா புத்திசாலி ஆகிடுவேன். அதனால் எல்லா சீடர்களுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் 4 மாதம் 5 மாதம் பொறுத்து தான் ஒரு பாடம் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலையும் அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி அவங்க சொல்லுங்கள். அது காலையில் உபதேசம் பாடம் படிக்கும்போது தன்னை அறியாமல் தோட்டுவா வந்துக்கினே இருக்கு. வட்டம் நல்லது. ஒரு நேரத்தில் வாய் கொமட்டில் 2 முறை வந்தது இந்த 2 மாதத்தில். சரி. ஒரு முறை தும்பல் வந்தது. சரி. இந்த 10 இதுவும் நம்ம பண்ணும்போதும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிற கோட்டுவா முடிவில் வருது, சென்டரில் வரல. சரி. அது எனக்குள்ள அது ஏன் நம்ம பண்ணுறது தப்பான பாதை பண்ணுறோம். தப்பாகவே பண்ண முடியாது. அதில் தப்பாகவே நீ எதையுமே செய்ய முடியாது. அது ஒரு வழி பாதை மாதிரி. அதில் தப்பே ஆகாது. நீ எப்படி போனீங்கன்னாலும் அங்கே தான் போய் சேரணும். அதனால அது தப்பாக கண்ணில் தண்ணி தானா கொட்டிக்கினே கொட்டட்டோமே. எவ்வளோ பாவங்கள் பண்ணிக்கிறேன், அவ்வளவும் கடவுள்கிட்ட அழுது தீர்த்துட்டேன். அதனால கண்ணில் தண்ணி கண்ணை திறந்தோம்னா மேலே தூக்கி வச்சோம்னா கண்ணில் தண்ணி வரும். முதல்ல ஆரம்பத்தில் எரிச்சல் எடுக்கும், கண் மிளகாத்தூள் கொட்டின மாதிரி இருக்கும். அதனால தண்ணி வடிஞ்சு அது நின்று போயிடும். ஆனால் இன்னைக்கு தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கம் நல்லது நினைக்க போகுதுன்னு அர்த்தம், நல்லா பண்ணின்னுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி. அகங்காரம் உள்ளடக்கி 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு. மனுஷன் 2 விதம், ஒன்று முழிச்சு நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான். ஆனால் இந்த தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லாத 2க்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர்.
அந்த நிஷ்டை கடவுள் வழிபாட்டில் பண்ணுறவங்களுக்கு வரணும். வந்தால் தான் அவங்க சீராக போவாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன், இந்த பாடம் பண்ணும்போது விழிப்பு நிலையை ஒரு 10 நிமிஷம் கால ஒரு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணினுக்கிறன்னு உனக்கு தெரியாமல் போயிடணும். அதுதான் கடவுள் வழிபாடு. மூச்சுக்கினே நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், கடவுளை கும்பிட்றேன்னு நினைவோடவே பண்ணக்கூடாது. இந்த எப்போ உன்னுடைய மனம் அழியுதோ அப்போ நினைவுகள் அழிஞ்சிடும். நினைவுகள் அழியும் போது இந்த தூக்கம் வரும். திருப்பி அந்த மனம் வந்து நினைவு வரும்போது, மனம் வரும்போது தெளிவு வந்துடும். இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம். அதனால இது தவறெல்லாம் இல்லை, சரிதான். அப்படியே செய்யும். சில நேரம் தேம்பல் வருது, ஏன்னா அழியாமல் அப்படி தேம்புற மாதிரியே வருது. அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போதான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னே பல கோடி வருஷமாக இருந்தோம், நம்ம இந்த செயலெல்லாம் செய்தோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. கடவுள் வந்து ஒரு பெரும் பேரறிவாளன். மனிதனுக்கு ஒரு நினைவு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா, செத்தா கூட அவனுக்கு மறுபிறப்பில் நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அமைதியாக இருக்காது, நீ நானும் பிறந்தே இருக்க மாட்டோம், விபரீதமாக மாறி அழிஞ்சு இருக்கும். ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே அத்தனை ஞாபகத்தையும் கடவுள் அழிச்சிடறான். புது உடல் எடுக்கும்போது புது நினைவுகள், புது செயல்பாடுகள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழைய செயல்பாடுகளுடைய ஏக்கம், அழை, துக்கம் அது வரும். அதனால தவறில்லை, நல்லா அழுப்போம். இன்னொரு சாமி ஆன்மீகத்தை பற்றி இன்னொரு கேள்வி. சொல்லு. இந்த விஷ்ணு கோத்திரம், சிவன் கோத்திரம் அப்படின்னு சொல்லு. விஷ்ணு கோத்திரம், சிவன் கோத்திரம்ட்டு இப்போ நாமம் போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்துக்கிட்ட போகிறதில்ல. சரி. பட்டை போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்து வர்றதில்ல. சரி. அது வந்து மக்களா அது பிரிச்சு இருக்கிறாங்களா, இல்லை அந்த இறைவன் வழிபாட்டிலேயே அந்த மாதிரி இருக்கா? நீ எந்த கோத்திரம்? அதுதான் எனக்கே தெரியலையே. விஷ்ணு கோத்திரம்னு ஒன்று இல்லை, சிவ கோத்திரம்னு ஒன்று இல்லை, மனுஷ கோத்திரம்னு மட்டும்தான் இருக்குது உலகத்தில். நீ மனுஷ கோத்திரமா இரு, மற்ற கோத்திரத்துக்கு போவாத. ஏன்னா அது சாஸ்திர சமுதாயம், தொழில். அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றவனுக்கு கடவுள் எந்த ஜாதி தெரியல. சரி, கடவுள் வானாப்பா, அது பெரிய விஷயம். அது கடவுள் பொல்லாதவன், அவனை பத்தி பேசுறது அவ்வளவு ஈஸி இல்லை. உன் மூச்சு என்ன ஜாதி? அதுவும் தெரியல. நீ என்ன ஜாதி? தெரியல. இல்லப்பா, உங்க வீட்டுல நீ என்ன மதம் ஜாதின்னு சொல்லி இருக்கிறாங்க? நாய்க்கிறா, நாயுடா, மொயிலாவாடா, எந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க? ஜாதினா யாதவாசன்றாங்க. யாதவாசம் சொல்றாங்க. யாதவான்னா இந்த பால் கறக்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, முலாம் சிங் யாதவங்கிற அவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி நீ என்ன வச்சுக்கோ. ஆனா இந்த யாதவா, முதலியாரு, நாய்க்கரு, ஐயரு, வரையன், பள்ளின்னு வச்சுக்கிறது உயிருக்கு வச்சுக்குதா, உடலுக்கு வச்சுக்குதா? அதுதான் எனக்கு. உடலுக்கு மட்டும்தான் வைப்பேன். இப்போ யாதவா வீட்டுல உனக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சு, நீ உன்னால காப்பாற்ற முடியல. அந்த குழந்தை வந்து வேற இடத்துல போய் வளர்ந்ததுன்னா அது அந்த ஜாதியா மாறிடும். அப்போ பிறப்பால ஜாதியே கிடையாது, மூச்சு ஜாதியே கிடையாது, மூச்சுக்கு மதமே கிடையாது, கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. எவன் ஒருத்தன் ஜாதியில மதத்துல நிக்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது. ஜாதி மதத்தை எவன் கடந்து நிக்கிறானோ கடவுளுக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு வரும். அதனால இந்த கோத்திரம், கொல்தம் இதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு கடவுளை நினைங்க மனசுல. இதெல்லாம் நினைச்சுன்னு ஊர்ல பொழப்பு நடத்த தான் உதவும், கடவுளை தேட உதவாது. கடவுளை தேடணும்னா இதெல்லாம் மறந்துடுங்க. எந்த கோத்திரமாவது இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம என்ன கோத்திரம்? மனித கோத்திரம், கடவுள் கோத்திரம். 2 கோத்திரம்னா உலகத்துல. இந்த மனித கோத்திரம் போய் கடவுள் கோத்திரத்துல கலந்து விடணும். அதில் மூழ்கிடுச்சுன்னா அது கடவுளா மாறிடும். அதனால அதை தேடு. இந்த கோத்திர கோலம்லாம் நமக்கு வேணாம். சரி சார். இன்னொன்று, இந்த வேப்ப மரத்துல பால் வருது. வரட்டும். அது எல்லா மரத்துல இல்லை, ஏதோ சில மரத்துங்களில் தான் அது வருது. அது வந்து அது மரம் சக்தி வாய்ந்த மரமா, இல்லை சில மரத்துல வரது அது இயற்கையாக? ஒரு சக்தியும் கிடையாது. மனுஷன் சும்மா நான் ஏமாத்திக்கிட்டு சக்திக்கு இது அதுக்குதுன்னுட்டு. இப்போ ஒரே பூமி தானே இது? ஒரே பூமி தான். ஒரே பூமி. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, ஒன்றும் இல்லை. அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. ஆமாம். இப்போ உன் வீட்டில் கிணறுனோன்னா தித்திப்பாக்குது தண்ணி. ஆமாம். பக்கத்து வீட்டில் 4 வீடு கிணறுனோன்னா ஒரு உப்பு கறிக்குது. 4 வீடு தள்ளி நின்னா சவுராக்குது. இதே அவன் பார்த்து இது பூமியிலே மாறுபடுது. பூமியில மண்ணு மாறுபட்டது. மண்ணு மாறுபடுது. அந்த மாதிரி இந்த மரம் இருக்கிற இடம் மண்ணு மாறுபட்டது. அதனால அதுக்கு பால் வந்து உனக்கு பால் வரல, கொட்டி மாறிட்ட போ. ஆத்மா வணக்கம் சாமி. உங்ககிட்ட உங்கள் ஆசீர்வாதத்தில் 6 உபதேசம் வாங்கியிருக்கேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். நான் இதில்
பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் சொன்னீங்க. சரி. ஆசீர்வாதன்றது பிரிச்சோம்னாக்கா ஆசீர்வாதம். ஆனா பசு கடவுளை குறிக்குது. சரி. சீர்னா சீர்படுத்துறது. சரி. வாதம்னா காத்து. சரி. காத்தை நம்ம சீர்படுத்தினோம்னாக்கா கடவுளை அடையலான்றது உங்களுடைய இது. சரி. அது சரிங்களா சாமி? இது தப்பாவே இருக்குதுப்பா நீ சொன்னதெல்லாம். சாப்பாடு இருக்குது இல்ல, அதுக்கு பேரு நான் அரிசி. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் என்ன? அரிசி. அரிசி. ஆனா அம்பாள் இல்லையா? சீனா ஆனா அம்பாள், ரீனா திருமால், சீனா சிவம். இது மூணும் சேர்ந்தது தான் அரிசி. ஆனா சிலர் வந்து அரிசி அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவ என்ன சாப்ப எங்க போய் சேர்க்கறது? எதையாவது ஒண்ணு சொல்லக்கூடாது. சொன்னா சீரா சொல்லணும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும். தப்புன்னு ஒண்ணு இல்லை. ஆனா அம்பாள் அகாரம்னு அர்த்தம் இல்லையா? மானா திருமால், ரீனா அதனால வயிறு காட்டுறது, சீனா நெருப்பு. இந்த மூணும் சேர்ந்த சாப்பாடை தான் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகுது. நீ கல்ல முழுங்குனா ஜீரணமாகாது. ஜீரணமாகுமா? பசி எடுக்குதுங்க, 4 ஜெல்லி எடுத்து கொட்டிக்கிறேன், நாங்கள் ஜீரணமாகுமா? இந்த அரிசின்ற பொருளில் முப்பொருளும் கலந்து இருக்கிறதால தான் மனுஷன் சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்துன்னுக்குறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு தான் கடவுள், மீதி அப்பறம் தான் அப்படின்ட்டு. சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னே ஒன்று இருக்காது. 400 வருஷம் ஆமை வாழுது கடல்ல. கடவுள் தெரியுமா அதுக்கு? ஆனா 400 வருஷம் வாழுத. காட்டுல மிருகங்கள் ஒன்னோட ஒன்னு அடிச்சு சாப்பிட்டுன்னு வாழுது. கடவுள் தெரியுமா அதுக்கு? அப்போ 400 வருஷம் வாழற ஆமை எதை கொண்டு வாழுது? காட்டுல வாழற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது? ஆனா ஊழ்ந்து 24 மணி நேரமும் கடவுள்ன்ற மனிதன் 60 வயசுல 50 வயசுல செத்து போறேன்னு. இது கடவுள் காப்பாத்தலையா இல்ல எது காப்பாத்தல? சொல்லு சாமி. இவ்வளவு சிக்கல் இருக்குது. ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி ஒரு ரூம்ல போட்டு மூடிட்டு 15 நாள் போட்டு துறப்பேன். ஒருத்தர் கடவுள் இல்லை, எனக்கு சாப்பாடு தாண்டா முக்கியம் கொடுக்கணும், சாப்பாடு கொடு. கடவுள் தான் முக்கியன்றவனு சாப்பாடு கொடுக்காத மூடு. 5 நாள் பொறுத்து தோண்டினா சாப்பிட்டோம் நல்லா கண்டு வெளியே வருவான். கடவுள் இருக்கிறாருன்னு செத்து போயிருப்பான். கடவுளாவே உணவாதான் இருக்குது சாமி. இந்துக்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரிய பேரறிவாளிகள். அதனால ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு தாண்டான்னு சொல்லி வச்சான். ஆதி மனிதனா இருக்கும் போதே மிருகங்கள் அடிச்சு போட்டாலும் திண்ணன் கதை தெரியுமா உனக்கு? திண்ணன் யாருன்னு தெரியுமா? காலாஸ்திக்கு போய்க்கிறியா? கண்ணப்பர் பேர் தான் திண்ணன். அவரு என்ன பண்ணுவாரு? வேடுவார். அவருக்கு எது அடிக்கிறாரோ அதை எடுத்து வந்து சிவபெருமான் லிங்க தாண்ட வச்சு கும்பிடுவாரு. இந்த மனிதனும் என்ன பண்றான்? ஆடி மாசம் வந்துச்சுன்னா கோழியா இருக்கிறான், ஆடா இருக்கிறான், முட்டை இருக்கிறான், எல்லாத்தையும் போட்டு படையல் போட்டு கற்பூரம் கொளுத்திட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான் இல்ல? இந்த மாசம் வந்துச்சுன்னா இந்த மாசம் எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தமா இருக்கிறாங்க, கவிச்சு சாப்பிட மாட்டேங்கன்னு வடை பாயசம் செய்து போட்டு கும்பிடுறான். இது தாண்டா உன்னை காப்பாத்துது. இதை கும்பிடுறான்னா இவன் கும்பிட மாட்டான். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பாரு. டேய், கடவுளுக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான்னா, ஏன்னா அதுதாண்டா உன்னை காப்பாத்திக்குது, அதாண்டா கடவுளா இருக்குதுன்னு அப்பவே ஆதியிலேயே சொல்லி வச்சவன். எந்த மதத்திலையும் இது மாதிரிலாம் சொல்லல. அவ்வளவு புனிதமான மதம் இந்து மதம். அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை விளக்கத்துக்கு ஆள் இல்லாம கெட்டு போச்சது. அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள். அரிசினாவ ஆனா அம்பாள், ஆனா ஆகாரம், ஹரினா விஷ்ணு, சீனா சிவம். இந்த முப்பொருள் தான் உலகத்தை இயக்குது. நீர், நெருப்பு, காற்று, நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இது 3 உலகத்தை இயக்குது. இந்த 3 உங்களை இயக்குது. இது சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து கடவுள்ல வந்து மனிதன் உருவுல வந்து படைச்சான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மனுஷன் தான் கடவுளை வந்து நான் தான் உருவிலே படைச்சான் சொல்றேன். சரி. அந்த சிலைகள்லயே சில சிலைகளுக்கு வந்து அற்புதம் இருக்குது.
ஒரு சில எல்லாம் மனித செயலுக்கு மனிதர்கள் செயலுக்கு அற்புதம் இருக்கு சாமி. எந்த சிலையாவது நடுரோட்ல வச்சிடு, நீ என்ன மாதிரி சிலையான செய்து ஒரு நடுரோட்ல வச்சிடு, எந்த அற்புதமாவது இருக்குதான்னு பாரு. ஆனா அதே சிலையை ஒரு கோவில் கட்டி அந்த சிலையை வைக்கிறதுக்கு முன்ன தகுடு பிரதிஷ்டை பண்ணி சிலையை வச்சுப்பாரு, அதுக்கு ஒரு அற்புதம் உண்டு. அது எல்லா சிலைக்கும் என்னத்துக்கு போனேன், நம்ம கோயிலுக்கே சொல்றேன். இந்த கோவில் நான் அமைச்சதே 2 விஷயத்துக்காக அமைச்சேன். ஒன்று, திருமணங்கள் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறணும். இதனால தான் 9 சிலைகளையும் ஒரே இடத்துல வச்சுக்கிறது. எங்கேயாவது பிரம்மா லட்சுமி சரஸ்வதி இருக்கிறாங்களா எந்த கோயிலையாவது? இங்கே பிரம்மா சரஸ்வதி, விஷ்ணு மகாலட்சுமி, சிவத்துக்கு எங்கன்னா உருவம் வச்சுக்கிறாங்களா? நான் உருவமே வச்சுக்கிறேன், எல்லா இடத்துலையும் லிங்கம் வச்சிருப்பாங்க. அப்போ இங்க வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐயப்பன், அந்த பக்கம் பொன்ன பிள்ளையாரு, மூலஸ்தானம் முருகர். இந்த 9 சிலையும் ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுக்கு காரணமே இந்த 2 விஷயம் நடக்கணுன்றதுக்கு தான். இந்த 2 விஷயம் நடக்கணும்னு ஒரு சிலையை போய் நடுரோட்ல வச்சுன்னா ஒரு விஷயமா நடக்காது. அது கீழே வச்சுக்கிற தகுடு வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நடக்கும். அதுதான் இன்னைக்கு நடந்துன்னு வருது. துலாபாரம் போட்டு எடைக்கு எடை, குழந்தை எடை போட்டு கூட பணம் கொடுத்துக்கிறாங்க. அதனால உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுல வந்து சக்தி பிறக்கும். அது ஒரு காட்டுல கிடக்குற கல்லு. இப்ப உன் கை இருக்குது இல்ல, உன் கை மைக் பிடிச்சின்னு இருக்குது இல்ல, மைக் பிடிச்சின்னு இருக்குது. இந்த கையை வெட்டி கீழே வச்சுட்டு மைக் எடுக்குமா? ஏன் எடுக்காது? உன் கை தானப்பா, அதுக்கு உயிர். மலையோட கல் இருக்கும் போது உயிர் உண்டு. மலையிலிருந்து ஒற்றியத்த அதுக்கு உயிர் போச்சு, செயல் போச்சு, வளர்ச்சி போச்சு. வடிவங்களை நீ அமைச்ச, அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க வரவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடுகள் உண்டு. உலகத்துல எல்லா கோவில்கள்லயும் ஒரே செயல்பாடு இருந்தா உலக ஜனம் வேற கோயிலுக்கு போகாது, எல்லாம் ஒரே கோயிலுக்கு போயிடுவாங்க. நீ நானும் சேர்ந்துன்னு ஒரு கோயிலுக்கு போனா நீ நினைச்சது ஒரு கோயில உன் காரியம் நிறைவேறிடும், ஆனா எனக்கு நிறைவேறாது. நான் ஒரு கோயிலுக்கு போவேன், என் காரியம் அங்க நிறைவேறும். அப்ப சொல்லுவேன் அது நல்ல கோயில். நீ சொல்லுவ இல்ல இல்ல நான் போனதானே. இது 2லயும் எது நல்ல கோயில்? 2லயும் எதுப்பா நல்ல கோயில்? மனசு தான் அங்க தவிர மத்தது எதுவும் இல்லை. ஏந்து போ. மனம்தான் சாமி கடவுள், மனம்தான் கடவுள் இல்லைன்னு, மனம்தான் மனிதனா இருக்குது. அந்த மனம்தான் பக்குவப்படல சொன்ன மூர்க்கனா மாறி போகுது. மனம்தான் உயிரா இருக்குது, மனம்தான் ஜீவனாகுது, மனம்தான் மனுஷனாகுது. மனம்ன்றது ஒண்ணு இல்லைன்னா இங்க உலகத்துல செயல்ன்றது ஒண்ணு இருக்காது. அதனால மனுஷன் தான் எல்லாத்தையும் செய்யறான். திருச்செந்தூர்ல போனீங்கன்னா 1008 லிங்கத்தை ஒரு லிங்கத்துல வடிச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட வேலைக்காரனா இருக்கணும். பின்பக்கம் போனீங்கன்னா 1008 லிங்கம், 1008 லிங்கத்தையும் ஒரே லிங்கத்துக்குள்ள சேர்ந்துருக்கிறான். ஆமா, காற்றை நீங்க கவனிங்க. நான் என்ன சொல்றேன், கடவுள் ஆராய்ச்சி எல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. கடவுள் ஆராய்ச்சி எல்லாம் உச்சத்துக்கு போன பிறகுதான் தேவைப்படும். இப்போதைக்கு ஆராய்ச்சி, கடவுள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களை ஆராய்ச்சி நின்றுடும். உங்களுக்கு எல்லா சீடர்களுக்குமே சொல்றேன், நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன். ஏதோ ஒரு உயிரினம் பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு செத்து போற மாதிரி நான் வாழறதுக்காக பிறந்தேன். அதுக்கு எதுக்கு நான் பிறக்கணும்? நான் எதை சாதிக்க வந்தேன், எதை செய்யறேன், எதை செய்யணும், நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வியோட பாடம் பண்ணுங்க. அது நீங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்க யாருன்னு தெரியறதுக்கு முன்ன கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது, கடவுளுக்கு ஜாதி கிடையாது, கடவுளுக்கு மதம் கிடையாது, கடவுளுக்கு மொழி கிடையாது, கடவுளுக்கு நாடு கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை உங்களுக்குள்ள இணைக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு? 6 அடி 5 அடி மனுஷன்லயே நீங்க யாருன்னு தெரியல. கையா, காலா, தலையா, வாயா, மூக்கா, உடம்பா, எது நானுன்னு சொல்லின்னுக்குறோம். இல்ல உயிரா, ஜீவனா, ஆன்மாவா, எது நான்? இது எது நானுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை தேடுங்க. நான் எதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளை தேடுங்க. எத்தனையாவது படிக்கிற? 8th படிக்கிறியா? சந்தோஷம், நல்லா படி. சரி, ஏன் அதை வரையணும்னு உனக்கு தோணுச்சு? இல்ல அப்பா
வரி சொல்லி என் அப்பா என்ன மாதிரி கத்துக்கிறாங்க. அதே மாதிரி என் அப்பாவே கத்துக்கிற மாஸ்டர் ஆயிட்டாரு. சரி. அது மேஸ்திரி வேலையை சேர்ந்தாங்க. சரி. அதே மாதிரி என்ன வரி சொல்லி என் அப்பா கத்துக்கிறாங்க. சரி. கத்துக்கிற எனக்கு நல்ல ஆர்டிஸ்ட் ஆயிடு, அது பின்னாடி உன் வாழ்க்கையை காப்பாற்றும். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்படி தெரியுமா, ஆர்டிஸ்ட் என்னன்னா தெரியுமா, ஒரு முகத்தை பார்த்துட்டா அவங்கள நேராக வச்சுக்கலாம் வரைய முடியாது. அந்த முகத்தை உன் மனசுக்குள்ளே வாங்கிடணும். நீ நினைச்சீன்னா அந்த முகம் தெரியணும், அப்போ தான் வரைய முடியும். ஆர்டிஸ்டினுடைய வேலை அதுதான். நல்ல ஆர்டிஸ்ட்டாக அப்படி பண்ணணும். அதனால் யாரை பார்த்தீங்கன்னாலும் உன் முகத்துக்குள்ளே உன் கண்ணால் பார்த்து உன் மனசால் அவங்கள வாங்கிக்கும். அப்போது நீ நினைக்கும் போது அந்த உருவம் தெரியும். அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி டிராயிங் பண்ணு, அந்த ஆர்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம், நல்லா வரைஞ்சிக்கிற, நல்லா படி, நல்ல ஆர்டிஸ்டாக மாறு. உங்கள் அம்மாவை காப்பாற்று, உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அம்மாவை காப்பாற்று. வாழ்க்கையில் முன்னேறுங்க. தீய பழக்கத்துக்கு போகாத, நல்ல பழக்கத்தை நாடி நில்லுங்க. கடவுளை நினைங்க மனசில், அதுதான் கடைசி வரைக்கும் வரும் கூடும். அதனால் அது மாதிரி பண்ணுங்க. இவர் பேர் மகாதேவன், மலேசியாவிலேருந்து வர்றார். நான் பல மீடியாக்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த சித்தர்களுடைய கோபுரத்துக்கும் மகான்களுடைய சிலை செய்யறதுக்கும் பெரும் உதவி பண்ணவர் இவர். இதே மாதிரி பெல்ஜியம் நாட்டிலேருந்து கணேசன் என்றவர் பெரும் உதவி பண்ணார். ஆனால் இவ்வளோ உதவி பண்ணவர் நேரடியாக என்னை பார்த்ததில்ல, இவர் வீடியோவில் தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் நான் இவரை நேரடியாக இது வரைக்கும் நேற்று ராத்திரி தான் 2 மணிக்கு வந்தாங்க, அப்போ தான் பார்த்தேன் நான் இவரை. இது வரைக்கும் என்னை பார்க்கவே இல்லை. பார்க்காம இவங்களுக்கு மனசு, எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் இப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யணும்னு செய்தார். அவர் தான் இன்றைக்கி உங்கள் எதிரெல்லாம் உட்காந்துருக்காரு. அவர் பேசுவார், எங்கேருந்து வந்தார் என்னான்ட்டு கேட்டுக்கோங்க. சொல்லு சாமி, கை கேட்டுங்க. என் பேர் மகாதேவன், நான் மலேசியாவிலேருந்து வரேங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உன் பேர் என்ன, எதுக்காக வந்தீங்க, எதுக்கு உதவி செய்தீங்க? எதுக்கு உதவி செஞ்சேன்னா செய்யணும்னு தோணுச்சு, செஞ்சேன். செய்யணும்னு எல்லாருக்கும் தோணாது, செஞ்சேன்னு தெரிஞ்சது அதை செஞ்சேன். இவருடைய மனோபக்குவம், இவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. இவருடைய மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது நான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அட்மிட்டில் இருக்கிறேன். ஆனால் அது இவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாதுன்னு நான் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இருந்தேன். அந்த நேரத்தில் இவர் நோட்டீஸ்னுடைய ஜெராக்ஸ் எனக்கு அமிச்சார். இது என் பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வாழ்த்து சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு. அப்போ நான் பெட்லேருந்தே வாய்ஸ் மெசேஜில் பேசி அமிச்சேன். அந்த மலேசியா டைமுக்கும் நம்ம இந்தியா டைமுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த மலேசியா டைம் சரியான முகூர்த்த நேரத்தில் நம்ம வாய்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி பேசினேன். இன்றைக்கி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதம் ஆகுது. வாழ்க்கையில் இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இது போல் எல்லாரும் நல்ல வழியில் மாதா செய்தது மக்களுக்குன்னுவாங்க. தாய் தகப்பன் செய்கிற புண்ணியம் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சேரும், அது நமக்கு வந்து சேராது. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம வாழும்போது பல உதவிகளை செய்து பல தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரிய வரும். அதுங்க வாழ்க்கையிலையும் அதை பின்பற்றோம். அதுக்கு தான் இதெல்லாம் வழிகாட்டியாக செய்துன்னுக்குறோம். அது மாதிரியான செயல்களை செய்தார். அந்த வாழ்த்தும் தெரிவித்தேன். உடனே இவங்க பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, இவருடைய பிறந்த நாள் எனக்கு தெரியாது. இவர் பொண்ணுனுடைய என்ன பண்ணிடுச்சு, எனக்கு மெசேஜில் போட்டது, இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள் வருது சாமி, அவருக்கு தெரியக்கூடாது நீங்கள் பேசுறது, ஆனால் அது அன்றைக்கி தான் தெரியணும் அப்படின்னுட்டு எனக்கு சொல்லிச்சு. அதே மாதிரி இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன் நான். அது அந்த பிறந்த நாளைக்கு அவங்க பொண்ணு அதை வெளிப்படுத்துச்சு. உடனே இவர் என்ன கேட்டார், எப்படி உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் தெரியும்ட்டு. உங்கள் பொண்ணு தான்ப்பா சொல்லிச்சு அப்படின்னு. இப்படி மனசு விட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இவர் உதவி செய்கிறாரு, இவர் ஆன்மீகம் பார்க்குறாரு, கரெக்டு. இவருடைய பிள்ளைங்களும் பார்க்குது. ஏன்னா முன்னேறு சரியாக போனால் பின்னேறு சரியாக போவோன்னுவாங்க. அது மாதிரி தாய் தகப்பனுங்க நம்ம நல்ல வழியில் போகணும்னா நம்ம பிள்ளைங்களும் நல்ல வழியில் வரும். அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாரு மலேசியா மகாதேவன். அவருடைய குடும்பமும் அவருடைய பொண்ணுங்களும் எல்லாரும் நல்ல இறைவன் அருளாலையும் என்னுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாக வாழட்டும். நான் கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2019 நானும் அம்மாவும் வந்திருந்தோம்.
முதல்ல 4 உபதேசம் எடுத்திருந்தேன். இப்போ மிகுதி உபதேசம் எடுக்கிறதுக்காக இப்போ வந்திருக்கிறேன். இவ்வளவு காலம் ஐயா அவருக்கா பார்க்க முடியுமா, அவரோட பேச முடியுமான்னு நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். இப்போதான் நாள் கிடைச்சிது. ஐயா வந்து உபதேசமும் எடுத்துட்டு இருக்கிறேன். இவர் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கிறாரு. இந்த சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது இவரும் இவருடைய அம்மாவும் வந்திருந்தாங்க இங்கே. அப்போ உபதேசங்கள் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மலேசியாவில் வந்து சிவபாக்கியம்னு ஒரு அம்மா 80 வயசு, அவருக்குள்ள டாக்டரு, அவரை இட்டுக்கு நீங்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் 3 ட்ரிப்பு வந்து எல்லா உபதேசமும் வாங்கினாங்க. இங்கிலாண்டில் வதனின்றது 4 முறை வந்து எல்லா உபதேசமும் வாங்கிடுச்சு. அது மாதிரி இவர் முதல்ல 4 உபதேசம் வாங்கினார். இப்போ 3 வருஷம் பொறுத்து வந்திருக்கிறாரு. இன்றைக்கி மீதி உபதேசத்தை இந்த 2 நாளில் அவர் தங்கி இந்த உபதேசங்களை பெற்று முழுமை பெறணும். ஒரு மனிதன் வந்து இந்த மனித உடல் அமைஞ்சதை இறைவனை அடையறதுக்காகவே அமைஞ்ச உடல் இது. மற்ற உடல்கள் எல்லாம், அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் குனிஞ்சு நடக்கும், ஆனால் மனித மட்டும் நிமிர்ந்து நடப்பான் உலகத்திலேயே. ஏன் மனித மட்டும்? இவனும் ஒரு ஜீவன் தானேன்னா இவனுக்கு மட்டும்தான் மனம்ன்றது ஒன்று இருக்குது, மற்ற இதில் எல்லாம் உயிர் இருக்குது. அப்போ இந்த மனம் இருக்கிறதால எல்லாத்தையும் அடக்கி ஆள்ற தன்மை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே நேரத்தில் இறைவனை அடையிற பக்குவமும் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த மனித வர்க்கமே இறைவனை அடையிறதுக்காக பிறந்தது. அது என்னமா உலகத்தில் சாதிக்க போறேன்னு செய்துன்னு இருக்காங்க, அது எப்படியோ தெரியாது. ஆனால் என்னை தேடி வரவங்க முழுமையான உபதேசங்களை பெற்று இறைவனுடைய அருள் பெறணும், அதுதான் முக்கியம். அதுக்காக தான் இங்கே உபதேசம் கொடுத்துன்னுக்குறேன். அதுக்கு இவங்கெல்லாம் நார்வேலேருந்து வந்திருக்காங்க, டென்மார்க்லேருந்து சாந்தி வந்திருக்குது, இவர் கனடாவிலேருந்து இவர் வந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ மலேசியாவிலேருந்து மகாதேவன் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு 7 பேர் கனடாவிலேருந்து ஒன்றா வந்திருக்காங்க. இவ்வளோ வெளிநாட்டுக்காரெல்லாம் வந்து இந்த உபதேசத்தை வாங்கணும், இதை பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வராங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த உபதேசங்களை வாங்குறாங்களே தவிர சீராக செய்ய மாட்டாங்க. அது எனக்கு தெரியுது. இது ரொம்ப வருத்தப்படுங்க. அதை விட உபதேசம் வாங்காமல் இருக்கலாம், அது நல்லது. உபதேசம் வாங்கிட்டு அதை வீணாக்கிட்டா குடும்பம் சின்ன பண்ணமாக மாறும். அது உங்களுக்கே எப்படி கெடுதுன்னு தெரியாது, தெரியாமையே கெட்டு போகும். உபதேசத்துக்குன்னு வராதிங்க. நான் யாரையும் அரசியல் கட்சி இல்லை, இது ஓட்டு போட வேண்டியதில்லை, நான் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறதில்லை, உங்களுக்காக பேசிங்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இந்த காலகட்டத்தில். இதை தவற விட்டுட்டீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எங்கேயும் எந்த குரு கிட்டவும் பக்கத்தில் உட்கார முடியாது, எந்த சீடரும் குருவை பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் போடணும். அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் நான் இங்கே அந்த வேற்றுமையை நினைக்கிறது இல்லை. குரு சீடன்றோம் உபதேசம் கொடுக்கும்போது வெளியே வந்துட்டா நீ நானும் ஒன்று தான். ஆணு பெண்ணுன்றதையே நான் பார்க்கறது கிடையாது, ஆன்மாவை மட்டும்தான் பார்க்கறது. அதனால் அப்படிப்பட்ட கலையை கற்றுக்குன்னு அதில் கரையேறுங்க. அதுதான் வாழ்க்கையை உலகத்தில் நடத்தணும். அதே நேரத்தில் இறைவனையும் அடையணுன்ற மன உறுதியோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அடைய முடியும். அதுக்காக தான் இவ்வளோ கிளாஸ் நடத்தி பேசிங்கிறேன். அதை பயன்படுத்திக்கங்க. சொல்லுங்கள் சாமி. நான் முதல் தடவை வரும்போது என்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி பல குருமார்கள்ட்ட எல்லாம் போயிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு குரு சொல்கிற மாதிரி காவி சட்டை போட்டிருக்கிறேன், ருத்ராட்சம் போட்டிருக்கிறேன், அப்படியே வேற தாயங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறேன். ஐயாட்ட நான் இப்போ வந்தேனோ அன்றைக்கு தான் ஆன்மீகம் என்றா என்னன்னு எனக்கு புரிய வச்சார் ஐயா. அதில் இருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தேவையில்லாததுகள், ஆன்மீகம் என்றால் அதெல்ல, எனக்குள்ள தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, அந்த உறுதியான உள்ளத்தை உருவாக்கியவர், அதை விளங்கப்படுத்தியவர் என்னுடைய குரு. அந்த குருவினுடைய சொற்பொழி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது எனக்கு எந்த கேள்விகளும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்குள்ளதான் இல்லாமல் இருக்கு. குரு சொல்லிய எங்களுடைய உபதேசங்களை நாங்கள் சரியான முறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது, பயிற்சிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்குள்ளேயே மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த குருவை நாங்கள் நினைக்கிற நேரங்கள்ல எல்லாம் என்ன கால் பண்ணி இருக்கிறார் ஐயா. எங்களோட சில உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல எங்களில் வர்ற சில மாற்றங்கள் வர்ற நேரங்கள்ல நான் யோசிப்பேன், அன்றைக்கு குரு கால் பண்ணுவாரா, அவர் கால் பண்ணுவார். அது அவர் எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியும் என்றெல்லாம் நான் ஐயாட்ட கேட்கும்போது சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு தெரியாப்ப நான் உன்ன சும்மா தான் கால் பண்ணேன்னு சொல்லுவார். ஆனா அப்படி இல்லை. அந்த குரு உபதேசம் கொடுக்கறதோடு அவர் நிறுத்தி விடுவதில்லை. அவர் எங்களுடைய ஆன்மாவோடு அவருடைய ஆன்மா கலந்திருக்கும். அது எங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது, எங்களுடைய அறியாமைகள் வரும் பொழுது அதை தீர்த்து கொண்டே இருக்கும். அது உடனடியாகவோ குரு மூலமாகவோ இல்லாட்டி வேற காணொளிகள் மூலமாகவோ எங்களுடைய அந்த பதில்கள் கிடைச்சு கொண்டே இருக்கும். அந்த பெரும் பாக்கியம் எனக்கும் கிடைச்சிருக்குது இந்த குரு.
சந்தோஷம். இவர் கனடாவிலேருந்து சிவபதின்னு ஒரு வெப்சைட்டு ஆரம்பித்து அதில் என்னுடைய வாழ்க்கை வரலாறையும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த போற்றி பாடலையும் இவர் வெப்சைட்டில் வந்துக்கின்னு இருக்குது. அதை உலக மக்கள் எல்லாரும் பார்த்துக்கின்னு இருக்காங்க. பிரான்ஸ்லேருந்து கேள்வி கேட்குறாங்க என்ன 1 மணி நேரம். ஆனால் அவங்க கேட்குறது கேள்வி பிரான்ஸ் வானொலியிலேருந்து கேட்குறாங்க. நான் இங்கேருந்து பதில் சொல்லணும். எல்லாரும் நாளைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு முன்னாடி எழுதி கொடுத்துக்கணும். பேசுகிற காலத்தில் எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அதனால் நான் யார் எழுதி கொடுத்தாலும் நான் படிக்கிறதில்லை, நான் வாங்கிறதும் இல்லை. கேள்வி என்னவோ கேளு, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன்னு தான் சொல்லின்னுக்கிறேன். அது மாதிரி பிரான்ஸ்லேருந்து அவர் பேர் என்ன, செல்வான்ற ஒரு வானொலியில் பிரான்ஸ் வானொலியிலேருந்து எனக்கு 1 மணி நேரம் கேள்வி கேட்குறாரு. அவர் என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு முறை அவங்க பிரான்ஸ் ரேடியோ கேள்வி பதில் எடுத்துட்டாங்கன்னா மறுமுறை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ என்னுடைய நல்ல நேரமோ இல்லை அவங்களுடைய நல்ல நேரமோ தெரியாது. ஒரு முறை பிரான்ஸ்லேருந்து கேள்வி கேட்டு அந்த பிரான்ஸ் ரேடியோ உலகம் ஃபுல்லாக ஒளிபரப்பு பண்ணாங்க. அதில் 1 மணி நேரம் பதில் சொன்னேன். அவர் அந்த செல்வான்றவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் 2வது முறையும் என்னை பேட்டி எடுத்தார். 3வது முறை பிரான்ஸ் ரேடியோவில் 13 பேர் இங்கே நேரடியாக பார்க்கணும். இப்படி இது வரைக்கும் உலகத்தில் யாரும் பதில் சொல்லலை. அந்த பதில்கள் ஆச்சரியத்தை கொடுத்தது. அதை நேரடியாகவே நாங்கள் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏம் பண்ணி வரதா இருந்தாங்க. எதுவாக போராத காலம் அந்த நேரத்தில் கொரோனாஸ் வந்துடுச்சு. அதனால் அவங்க வர முடியாமல் நிலைமையாகி போச்சு. இப்படி உலகமெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 14 கோடி பேர் வீடியோவை பார்க்குறாங்க. ஆனால் எதுக்காக நான் இதை பேசுகிறேன் அப்படின்றத மட்டும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அதில் ஒரு சிலர் புரிஞ்சிக்கிறாங்க, இது எதுக்காக, நமக்காக பேசுகிறாரா இல்லை அவருக்காக பேசுகிறாரா அப்படின்றது. இந்த உலக மக்கள் நான் எப்பவும் ஒரு ஊரை பற்றி பேச மாட்டேன், ஒரு மொழியை பற்றி பேச மாட்டேன், உலக மக்கள் தான் பேசுவேன். ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் ஒரு இனம், மனித இனம் தான். ஜாதி மதத்தை நான் பேசுறதே கிடையாது. எனக்கு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் நான். அந்த ஜாதி மதம் அப்பாற்பட்டவன் மனிதன் இருக்கிறான். அவன் பிறந்தது இறைவனை அடையறதுக்காக. ஆனால் உலக வாழ்க்கையில் துக்கமும் சந்தோஷமும் கலந்து கலந்து வரக்கூடியது இயற்கை இயல்பு. ஆனால் இந்த துக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூர போட்டுட்டு அமைதியோடு வாழறது கடினம். அந்த அமைதியோடு வாழணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன். இது 40 வருஷமாக பேசின்னு இருக்கிறேன். இந்த ஆசிரமம் கட்டி 17 வருஷமாக பேசின்னு இருக்கிறேன். இது பல கோடி பேர் பார்த்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குதுன்னு. அது ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா எல்லா சாமியார்களும் இன்னைக்கு படித்தவங்க தான், எல்லா ஆன்மீகவாதியும் படித்தவங்க தான். அவங்க பேசுகிற காலத்தில் நான் படிக்காத நானும் ஒரு ஓரம் இருந்து பேசுறேன் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். என்னுடைய பேச்சும் இந்த உலகம் எடுக்குதுன்ற ஒரு சந்தோஷம். அதனால் மேற்கொண்டு பேசின்னு இருக்கிறேன். அதை உலக மக்கள் எல்லாரும் புரிஞ்சு நல்வழியில் போங்கோ, இறைவனை வழிபடுங்கோ. நீங்களும் இறைவனும் தான் நிஜம், மற்றதெல்லாம் கண்ணில் கண்ட காட்சியெல்லாம் பொய்யா போயிடும். அதனால் மனைவி செத்தா கணவன் சாவதில்லை, கணவன் செத்தா மனைவி சாவதில்லை, தாய் செத்தா புள்ள சாவதில்லை, புள்ள செத்தா தாய் சாவதில்லை. ஏன்னா எல்லோரும் தனித்தனியாக வந்தோம், தனித்தனியாக போக போகிறோம். ஆனால் இறைவன் மட்டும்தான் நம்ம பிறக்கும் போதே கூடவே பிறந்தான். அதே மாதிரி இறக்கும் போதும் நம்ம கூடவே இருக்க போகிறது இறைவன் தான். அந்த இறைவனை பிடிங்க, மன அமைதியோடு வாழுங்க. அதுவே நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிற அறிவுரையாக இருக்கட்டும். நன்றி. அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே